அட்டகாசம் ட்ரெய்லர் 4K ரிலீஸ் ஆயிருக்காமே. தல ஃபேன்ஸ்லாம் அந்த பிரியா நாயர்ன்ற ப்ரொடியூசரை டாக் பண்ணி என்னப்பா ட்ரெய்லர் கூட உனக்கு ரிலீஸ் பண்ண தெரியல, எப்பப்பா ரிலீஸ் பண்ண போற, நீ ரிலீஸ் பண்ணலனா நான் AK-64 அப்டேட் பார்த்துட்டு போயிடறேன்ப்பா, உன் ட்ரெய்லரை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தல ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால கடுமையா விமர்சிச்சுட்டு வந்தாங்க. ஆனா நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு பயங்கர ரோஷம் வந்து இப்போ 4K ஒரு ட்ரெய்லரை விட்டுருக்காங்க. நவம்பர் 28 படம் ரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் 28 நம்ம அட்டகாசம் படம் அஞ்சான் படத்துக்கு கூட கிளாஸ் வருது. தல ஃபேன்ஸ் வர்சஸ் சூர்யா ஃபேன்ஸ்ன்ற மாதிரி நிறைய ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்திலாம் நம்ம கவலைப்படாம அந்தந்த படத்தை அந்தந்த ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணட்டும். அட்டகாசம் படத்தை அஜித் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டோம், அஞ்சான் படத்தை சூர்யா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். நீங்க என்னோட ரியாக்ஷன் வீடியோவையும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் என்னப்பா லேட் பண்ணிக்கிட்டு ட்ரெய்லரை பார்த்துடலாமா? பம்பாயில கிரைம் கோஷ்டியில பெரும்பாலும் பாம்பு தல வர போறாரு. தூத்துக்குடி குரு தல சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலே பெரிய தலை இதுதான். எப்பா என்ன பிஜிஎம், அன்னைக்கெல்லாம் ஐகானிக் தல ஃபேன்ஸ்லாம் இந்த பிஜிஎம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தலை என்ட்ரி வழக்கத்துக்கு மாறா நம்ம ஏரியால வந்து குமிறானுங்க. The first, the fire, the phenomenon, only one tala. எப்பா என்ன ஐகானிக் பாருலாம். பீட்ஸ் எல்லாம் அந்த பரத்வாஜ் தெரிக்க விட்டாரு. பூஜா அந்த காலத்துல கனவு கண்ணி. அப்போ அதுக்கும் இது வந்துருச்சா? பொள்ளாச்சி செம்ம சாகு பாதலாம். சூரியன் எஃப்எம் ஓபன் பண்ணாலே அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு. Are you in love? எப்பா என்ன ஆல்பம், வேற மாதிரி சாங் இதெல்லாம் அந்த டைம்ல. இப்பெல்லாம் எங்க காது வலிக்கிற மாதிரி தான் பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. தல லுக்க பாருங்க. எப்பா என்ன ஸ்வீட்டாரு. சரண் பிலிம் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டிரைவிங் ஸ்கூல் நம்மளதான் பேட்டி கொடுத்தியாமே. ஆமா ஆமா நான் நம்பர் தான் சொல்றேன், உனக்கு என்ன? வாவ் தி இந்த சாகுறாயா மாசு. ரேஸ் கார் ஓட்டுறேன். வில்லன் தலனா வில்லன் தான். டபுள் ஆக்ஷன். தல ஃபேன்ஸ்க்குலாம் டபுள் ட்ரீட் போலயே. எழுந்துட்டேன், இதோ வரேன். வர கம்பேக்குக்கே பேரு போனவரியா நம்ம தல. என்கிட்ட பிளே வரேன். ஸ்டைலியா ஸ்மோக்கிங் ஸ்டைலு அச்சு ஊதுறாருயா தல. தீபாவளி தல தீபாவளி என்ன சாங் பாதலாம். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்றாங்க. சப்பா செம்ம ட்ரெய்லரு. எனக்கு இந்த ட்ரெய்லர்ல பிடிச்சது என்னன்னா தலையோட அந்த ஆட்டிடியூடு தான். என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவர் நடந்து வரும்போதே அந்த ஒரு மாசு. பா தலைனா தலைதாயா, சான்ஸே இல்லை. என்ன மாதிரி ஒரு ஸ்டைலு பார்த்தீங்களா. தலை வந்து அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில வந்தாலே ஒரு மாசு, தனி மாசு. அதுவுமே வந்து இப்போ வர படத்துலலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த மாஸ் டைலாக்ஸ் வைக்க மாட்டாங்க. இந்த சிறுத்தை சிவாவா இருக்கட்டும், ஹெச் வினோதா இருக்கட்டும், அந்த ஒரு மாஸ் டைலாக் வந்து குறையுது. அந்த டைம்ல பாத்தீங்களா டைலாக்ஸ்லாம் சும்மா செதுக்கி வச்சிருக்காங்க. தலை இது பேசினாலுமே டைலாகா மாறுதுங்க. இன்னொன்னு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2004ல கரெக்டா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது எது கூட ரிலீஸ் ஆச்சுன்னா மன்மதன் கூட ரிலீஸ் ஆச்சு. மன்மதனுமே அந்த டைம்ல பிளாக் பஸ்டரு, அட்டகாசமே அந்த டைம்ல பிளாக் பஸ்டரு. ஸோ ரெண்டு படமே அந்த டைம்ல பிளாக் பஸ்டரு. ஸோ இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா மன்மதன் வந்து அஃபிஷியல் ரீரிலீஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அஃபிஷியல் ரீரிலீஸ் பண்ணல, கமலா தேட்டர் மட்டும் ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அட்டகாசம் வந்து இந்த வாட்டி அஃபிஷியலாக ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து நவம்பர் 20க்கு பயங்கர வெயிட்டிங். பல ஃபேன்ஸு கொண்டாடி தீக்க போகிறாங்க. ஒரு அஜித் இருந்தா பரவாயில்ல, 2 அஜித். ஸோ ஃபேன்ஸுக்கு இது ஒரு டபுள் தமாகா தான். நான் வந்து இந்த படத்துக்கு பயங்கரமா வெயிட் பண்றேன். முக்கியமா மியூசிக் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. பரத்வாஜ் வந்து எவ்வளவு பெரிய ஐகானிக் மியூசிக் டைரக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். தல ஃபேன்ஸ்க்கு இது கண்டிப்பா வேற மாதிரி ஒரு செலிப்ரேஷனா இருக்க போகுது தியேட்டர்ல. இந்த வாட்டி தல ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண போறாங்க. ஃபைட்டு, சாங்கு, பிஜிஎம்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தல ஃபேன்ஸ்க்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. எப்பா நவம்பர் 20 அன்னைக்கு தல ஃபேன்ஸ் தியேட்டர்ல கொண்டாடி தீக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹிணி தேட்டரு, கமலா தேட்டரு, இந்த 2 தேட்டருமே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கமலா தேட்டர் ஒன்ஸ் மோருக்கு பேர் போனவங்க,
ரோஹிணி தியேட்டர் செலிப்ரேஷனுக்கு பேர் போனவங்க. தலை ஃபேன்ஸ் எந்த தேட்டருக்கு போக போறாங்கன்றது நமக்கு ஐடியா இல்லை. ஆனா படம் கண்டிப்பா ஒரு பயங்கர ஓப்பனிங் கொடுக்க போகுது. தலை ஃபேன்ஸ்க்கு ஒரு தீபாவளி தான். தலை ஃபேன்ஸும் ரொம்ப நாள் கழிச்சு தலை தீபாவளி கொண்டாட போறாங்கன்னு நான் நம்புறேன். நவம்பர் 28 தேட்டருக்கு வெளில 1000 வாலா 10,000 வாலான்னு தலை ஃபேன்ஸ் வெடிச்சு கொண்டாட போறாங்க. தேட்டர்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி தான்ப்பா வைக்கணும். தலை ஃபேன்ஸ் வெறித்தனமா வந்துட்டு இருக்காங்க. நவம்பர் 28 தலை ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பிக்கஸ்ட் டேன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.